தயவு செய்து நம்ம சேனலுக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. சரி, வாங்க நேரடியா கதைக்குள்ள போலாம். திருச்சி அருகில் உள்ள ஒரு சிறிய நகரம். என் பெயர் கார்த்திக். எங்கள் வீட்டில் அப்பாதான் எல்லாவற்றிற்கும் தலைமை தாங்குபவர். அண்ணன் சுரேஷ் அப்பாவின் வார்த்தைகளுக்கு மிகவும் கீழ்ப்படிந்தவர். அவர்களுக்கு பால் பண்ணையும் விநியோகத் தொழிலும் உண்டு. விடியல் காலை 4 மணிக்கே தொடங்கும் வேலை இரவு 12 மணி வரை நீடிக்கும். அண்ணனையும் அப்பாவையும் பார்த்தாலே வீட்டில் ஒரு அமைதி நிலவும். அண்ணனுக்கு திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவர் மனைவி பெயர் மீனா. நான் சமீபத்தில்தான் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தேன். அப்பா பலமுறை கடைக்கு வந்து உதவி செய்யச் சொல்லியும் எனக்கு அந்த தொழிலில் ஆர்வம் இல்லை. அதனால் நண்பர்களோடு சுற்றித் திரிவதிலேயே நாட்கள் கழிந்து கொண்டிருந்தன. அப்பாவும் அண்ணனும் கடைக்கு போய்விட்டால் இதுவரை கட்டுப்பாடுகள் நிறைந்திருந்த வீடு திடீரென்று சற்று சுதந்திரமான இடமாக மாறிவிடும். மீனா அண்ணி தலைமுடியை தளர்த்திவிட்டு வீட்டில் இலகுவாக நடமாடுவார். என் தங்கை ஸ்ரீஜாவும் அண்ணியும் சேர்ந்து டிவி பார்த்து ரசிப்பார்கள். ஒருநாள் நண்பர்களைச் சந்திக்கச் சென்றேன். ஆனால் யாரும் வீட்டில் இல்லை. அதனால் விரைவாக வீட்டுக்கு திரும்பினேன். வாசலில் அண்ணியும் அம்மாவும் துணி துவைத்துக் கொண்டிருந்தனர். என்னை பார்த்ததும் அண்ணி சிரித்துக்கொண்டே, கார்த்திக், நல்ல நேரத்தில் வந்துட்டாய். இந்த ஈரத்துணிகளை மொட்டை மாடிக்கு எடுத்துச் சென்று காயப் போடலாம் என்றார். ஈரமான உடையில் அண்ணி முன்னால் நடக்க நான் பின்னால் துணி நிறைந்த வாளியை தூக்கிக் கொண்டு சென்றேன். மாடியில் அண்ணி துணிகளை ஒவ்வொன்றாக எடுத்துத் தந்தார். நான் கொடியில் விரித்தேன். நான் மீண்டும் கீழே இறங்கி அம்மா கொடுத்த வாளியை மாடிக்கு கொண்டு வந்தேன். அண்ணன் சுரேஷ் சுவருக்கு அருகே நின்று கொண்டு கீழே உள்ள திறந்த இடத்தை உற்று பார்த்துக் கொண்டிருந்தார். நான் அமைதியாக அவர் பின்னால் சென்று எட்டிப் பார்த்தேன். அங்கே ஒரு குதிரை மேய்ந்து கொண்டிருந்தது. அதையே அவர் கவனித்துக் கொண்டிருந்தார். திடீரென அண்ணன் என் அருகில் இருப்பதை உணர்ந்து திடுக்கிட்டு, என்னடா கார்த்திக், இப்படி எல்லாம் உன் அப்பாவிடம் சொல்லட்டுமா என்று கோபமாக மிரட்டினான். நான் உடனே மன்னிப்பு கேட்டுவிட்டு அங்கிருந்து நழுவினேன். ஆனாலும் அன்று முழுவதும் ஏதோ ஒரு அயர்ச்சியும் குழப்பமும் என் மனதில் தொடர்ந்து கொண்டே இருந்தது. மாலையில் அண்ணன் போனில் அழைத்தார். மீனா அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை. அவளை உடனே அவரது ஊரான கோயம்புத்தூருக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். எனக்கு வேலைகள் அதிகமாக இருக்கிறது. நீதான் அவளுடன் பஸ்ஸில் செல்ல வேண்டும் என்றார். ஏசி ஸ்லீப்பர் பேருந்தில் 2 இருக்கைகள் முன்பதிவு செய்யச் சொன்னார். நான் உடனே முன்பதிவு செய்துவிட்டு வீட்டுக்கு திரும்பிய போது வீடு காலியாக இருந்தது. தங்கை ஸ்ரீஜா மட்டும்தான் இருந்தாள். நான் என் அறைக்குச் சென்று சற்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தேன். கதவை மூட மறந்துவிட்டேன். திடீரென கதவு திறந்தது. அண்ணி மீனா அங்கே நின்றிருந்தார். டிக்கெட் உறுதியாகிவிட்டதா என்று கேட்டார். நான் தலையாட்டினேன். அன்று இரவு பயணம் என்பதால் 12:30 மணி வரை துணிகளை பையில் அடுக்கியபடி இருந்தேன். தாகம் எடுத்ததால் தண்ணீர் குடிக்க சமையலறைக்குச் சென்றேன். அப்போது மொட்டை மாடிக்கு யாரோ ஏறுவது போன்ற லேசான சத்தம் கேட்டது. மெதுவாக அந்தப் பக்கம் சென்றேன். இருட்டில் அண்ணி மீனா யாரிடமோ போனில் பேசிக் கொண்டிருந்தார். எல்லாம் தயாரா இருக்கு, நாளைக்கே வந்துவிடுவேன் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு சற்று ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. நான் உடனே அமைதியாக கீழே இறங்கிவிட்டேன். சிறிது நேரத்தில் அவர் கீழே வந்தார். என்னை அங்கே பார்த்ததும் சற்று திடுக்கிட்டு, துணிகள் காய்ந்துவிட்டதா என்று பார்க்க போயிருந்தேன் என்று சொன்னார். அவரது கண்களில் ஒரு லேசான பதற்றம் தெரிந்தது. மறுநாள் காலை நான் பயணத்துக்கு கிளம்பிய போது தங்கை ஸ்ரீஜா ஓடி வந்தாள். அண்ணா, எனக்கும் உங்களோடு வர ஆசைதான். ஆனால் அப்பா ஒத்துக்கொள்ள மாட்டார். என்ன செய்வது என்று கேட்டாள். அடுத்த சில மணி நேரங்களில் எல்லாம் விரைவாக நடந்தன. ஸ்ரீஜாவுக்கு ஒரு புதிய ஸ்மார்ட் போன் வாங்கிக் கொடுத்தேன். அதை பார்த்ததும் அவள் கொண்ட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை.
அண்ணி மீனாவும் தன் பைகளை தயாராக வைத்திருந்தார். அண்ணன் சுரேஷ் காரில் எங்களை பேருந்து நிலையத்திற்கு அழைத்துச் சென்றார். கார்த்திக் நன்றாக கவனித்துக் கொண்டு போ. வழியில் எங்கேயும் இறங்கி நேரத்தை வீணடிக்காதே என்று அறிவுரை சொல்லிவிட்டு எங்களை அனுப்பினார். பேருந்து பயணம் சிறிது நேரத்திலேயே தொடங்கிவிட்டது. ஏசி ஸ்லீப்பர் பகுதியில் நாங்கள் இருவரும் மட்டுமே இருந்தோம். அண்ணி மீனா வசதியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் சீட்டை சரிசெய்து கொண்டு அமர்ந்தேன். அண்ணி, நேற்று இரவு நீங்கள் யாரிடம் போனில் பேசினீர்கள் என்று நான் சற்று தயக்கத்துடன் கேட்டேன். அவர் லேசாகச் சிரித்துக்கொண்டு, எனக்கு தெரியும் கார்த்திக், நீ இதை தாராளமாக கேட்பாய் என்று. அது என் பழைய தோழி. திருமணத்துக்கு முன்பு நாங்கள் இப்படித்தான் நீண்ட நேரம் பேசிக்கொண்டே இருப்போம். இன்னும் அவளுக்கு திருமணமே ஆகவில்லை. அவள் மனதில் இருக்கும் சில கவலைகளைத் தீர்க்கத்தான் நான் பேசினேன். வேறு எந்த தவறான எண்ணமும் எங்களுக்குள் இல்லை என்றார். அவர் பேச பேச என் மனதில் இருந்த தயக்கமும் பயமும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து போய்க் கொண்டிருந்தது. ஒரு இயல்பான நெருக்கம் உருவாகத் தொடங்கியது. பேருந்தில் ஏற்ற இறக்கங்களில் அண்ணி சற்று தடுமாறி என் மீது சாய்ந்தார். அந்த தருணத்தில் எங்களுக்கு ஒரு இயல்பான நட்பு உருவானது. நீ என் தம்பி மட்டுமல்ல, ஒரு நல்ல தோழனும் கூட என்று சொல்லி அவர் என் கைகளை அன்போடு பற்றிக் கொண்டார். அடுத்த நாள் காலை கோயம்புத்தூர் பேருந்து நிலையத்தை அடைந்தோம். அங்கிருந்து ஒரு வாடகை காரை பிடித்து அண்ணியின் ஊருக்குச் சென்றோம். அது ஒரு விசாலமான பண்ணை வீடு. அண்ணியின் அப்பா அந்த பகுதியில் முக்கியமான செல்வந்தர். வீட்டுக்குள் நுழைந்ததும் அண்ணியின் அம்மா ஓடி வந்து மகளை இறுகத் தழுவிக்கொண்டார். என்னை பார்த்ததும், கார்த்திக் தம்பி, எப்படி இருக்கீங்க என்று மிகுந்த அன்போடு வரவேற்று என் நெற்றியில் ஆசீர்வாதம் கொடுத்தார். அண்ணியின் அம்மாவும் மீனாவைப் போலவே மிக அழகாகவும் இளமையாகவும் காட்சியளித்தார். முதலில் இருவரும் குளித்துவிட்டு வாருங்கள், பயணச் சோர்வு தீரும். அதற்குள் நான் உணவு தயாரித்து வைத்திருக்கிறேன் என்று அன்புடன் சொன்னார். பின்னர் அண்ணியின் அப்பாவைச் சென்று பார்த்தேன். அவரது உடல்நிலை சீராக வந்தாலும் மகளைப் பார்த்ததும் அவரது முகம் பிரகாசமாக இருந்தது. கோயம்புத்தூரில் அருகில் உள்ள அந்த பெரிய பண்ணை வீட்டில் பசுமையான சூழலும் அண்ணி மீனாவுடனான என் பயணமும் ஒரு புதிய திருப்பத்தை நோக்கிச் செல்லப் போவதாக அப்போது நான் உணரவில்லை. அண்ணியின் அம்மாவின் அளவு கடந்த அன்பும் மீனா என்னிடம் அவ்வப்போது தந்த அந்தச் சிறிய புன்னகையும் எனக்கு சந்தோஷத்தையும் ஏதோ ஒரு மாற்றத்தையும் உணர்த்தின. குளித்து முடித்து வந்ததும் சாப்பாட்டு மேஜையில் சூடாக உணவு தயாராக இருந்தது. அண்ணியின் அம்மா சாரதா எங்களை அன்புடன் அமரச் சொன்னார். மீனா தன் பிறந்த வீட்டுக்கு வந்த மகிழ்ச்சியில் உற்சாகமாக இருந்தார். கார்த்திக், இங்கே பாரு, இதுதான் எங்க தோட்டம். அங்கேதான் அந்த பெரிய கேணி இருக்கு என்று ஜன்னல் வழியாக காட்டினார். சாப்பிட்டுக் கொண்டிருக்கும்போதே சாரதா அம்மா என்னை கவனித்துக் கொண்டிருந்தார். தம்பி, உங்க அண்ணன் சுரேஷ் ரொம்ப கண்டிப்பானவர்னு மீனா சொல்லுவான். ஆனால் நீ ரொம்ப அமைதியா குணமா இருக்கீங்களே என்று பாராட்டிய போது அண்ணி மீனா என்னை நோக்கி ஒரு குறும்பு புன்னகை வீசினார். மதிய உணவுக்குப் பிறகு அண்ணியின் அப்பா ஓய்வெடுக்கச் சென்றார். சாரதா அம்மாவும் சற்று உறங்கப் போனார். அண்ணி மீனா என்னை மெதுவாக அழைத்தார். வா, நம்ம தென்னைத் தோப்புக்குப் போய் ஒரு சுற்று போயிட்டு வரலாம். வெளியே வெயில் தணிந்து இதமான காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. தோட்டத்தில் ஒரு மூலையில் வேலைக்காரியின் மகள் நின்று கொண்டிருந்தாள். அண்ணி அவளை எனக்கு அறிமுகப்படுத்தினார். இவள் என் தோழி, ரொம்ப நல்லவள் என்றார். தோட்டத்தில் ஒரு பெரிய மரத்தின் அடியில் அமர்ந்து கொண்டு அண்ணி மீனா மனம் திறந்து பேசத் தொடங்கினார். கார்த்திக், திருச்சி வீட்டில் அப்பாவுக்கும் உன் அண்ணனுக்கும் பயந்து நான் சுதந்திரமாக மூச்சு கூட விட முடியவில்லை. ஆனால் இந்த பயணம் உன்னோடு வந்ததில் எனக்கு புது உற்சாகம் கிடைத்திருக்கிறது. நம்ம 2 பேருக்கும் இடையே ஒரு நல்ல நட்பு உருவாகியிருக்கு. அது அப்படியே இருக்கட்டும் என்றார். இனிமேல் நாம வெறும் உறவினர்கள் மட்டுமல்ல, நல்ல நண்பர்களும் கூட என்று சொல்லி அவர் கைகளை லேசாக தட்டி புன்னகையோடு உறுதி செய்தார்.
அந்த பண்ணை வீட்டில் அமைதியாகவும் இயல்பாகவும் சுதந்திரமாகவும் நான் உணர்ந்தேன். அதே நேரம் ஒரு புதிய உற்சாகத்தையும் ஏற்படுத்தியது. அன்று இரவு மாடியில் இருந்த என் அறையில் நான் படுத்திருந்தேன். ஜன்னல் வழியாக தோட்டப் பூக்களின் இதமான வாசனை வந்து கொண்டிருந்தது. திடீரென என் அறை கதவு மெதுவாக திறக்கப்பட்டது. உள்ளே வந்த அண்ணி, கார்த்திக், இன்னும் நீ தூங்கலையா? எனக்கு தூக்கமே வரல. அம்மாவும் அப்பாவும் கீழ் தளத்தில் தூங்கிட்டாங்க. வேணும்னா மொட்டை மாடிக்கு போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரலாமா? நிலாவையாவது பார்த்துட்டு பேசலாமா என்றார். அண்ணியின் குரலில் ஒரு மென்மையான அன்பு தெரிந்தது. அந்த நள்ளிரவு அமைதியில் யாரும் எழுந்திராத அந்த பண்ணை வீட்டில் நாங்கள் இருவரும் மாடிக்குச் சென்றோம். மொட்டை மாடியில் குளிர்ந்த காற்று இதமாக வீசிக்கொண்டிருந்தது. அண்ணி மீனா தூரத் தென்னை மரங்களை நோக்கியபடி பேசத் தொடங்கினார். கார்த்திக், உனக்கு ஒன்னு தெரியுமா? நான் ஏன் அந்த போன் விஷயத்தில உன்கிட்ட மறைக்காம சொன்னேன்? இந்த குடும்பத்தில் யாருக்குமே உண்மையான மகிழ்ச்சி இல்லை. உன் அண்ணன் ஒரு இயந்திரம் மாதிரி வேலையிலேயே மூழ்கியிருக்கிறார். அப்பா எப்போதும் கட்டுப்பாட்டிலேயே இருக்கிறார். ஆனா நீ மட்டும்தான் மற்றவங்களோட உணர்வுகளையும் மரியாதையும் கொடுக்கிறவன். எனக்கு அப்படிப்பட்டே. அவர் தொடர்ந்தார். இங்கே நான் என் தோழிகளோட பேசியது வெறும் பேச்சு இல்ல கார்த்திக். அது எனக்கு ஒரு சின்ன விடுதலை. உன்னோட இந்த பயணம் வந்த பிறகுதான் எனக்கு ஒரு தம்பி மாதிரி ஒரு நல்ல நண்பன் கிடைச்சிருக்கு தோணுது. திருச்சிக்கு திரும்பி போய் அந்த அமைதியான வீட்டுக்குள்ள நுழையும்போது இந்த கோயம்புத்தூர் நினைவுகளோட நமக்குள்ள ஒரு அழகான புன்னகை இருக்கும். அந்த 2 நாட்கள் அந்த பண்ணை வீட்டில் கனவு போல கழிந்தன. சாரதா அம்மா எங்களை ஊர் முழுவதும் அழைத்துச் சென்று சுற்றிக் காட்டினார். நானும் அண்ணியும் சேர்ந்து தோட்டத்தில் சிறு சிறு வேலைகளைச் செய்தோம். அருகில் உள்ள ஆற்றங்கரைக்குச் சென்று காலை நேரத்தைச் செலவழித்ததும் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத இனிய நினைவுகளாக மாறின. அண்ணியின் அப்பா உடல்நிலை நன்றாகத் தேறியதும் நாங்கள் திருச்சிக்கு திரும்ப தயாரானோம். பண்ணை வீட்டில் எங்களின் கடைசி மாலை பொழுது அது. தோட்டத்தில் இருந்த அந்த பெரிய கேணி அருகே நானும் அண்ணி மீனாவும் அமர்ந்திருந்தோம். சுற்றிலும் தென்னை மர இலைகள் லேசாக அசைந்து சலசலப்பான ஓசை கேட்டது. அண்ணி மீனா அசாதாரணமான அமைதியில் இருந்தார். கார்த்திக், நாளைக்கு நம்ம திரும்பிக் கிளம்புறோம். நினைக்கும்போதே எனக்கு மனசு ரொம்ப கனமாயிருக்குது. அங்கே போனா மறுபடியும் அதே கட்டுப்பாடு, அதே அமைதி, அதே பயம், அதே ரெகுலர் வேலை என்று சொல்லும்போதே அவரது கண்கள் லேசாக ஈரமாகத் தோன்றின. நான் மெதுவாக அவர் கையை தட்டி ஆறுதலாக, அண்ணி, திருச்சி வீடு இனிமேல் முன்னாடி மாதிரி இருக்காது. இப்போ அங்க உங்களுக்கு நான் இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா தம்பியா, அந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் நான் பக்கத்துல நிற்பேன் என்றேன். அந்த ஒரு வார்த்தை அவருக்கு பெரிய தைரியத்தை கொடுத்தது. அவர் முகம் சற்று பிரகாசமாகியது. அப்போது சாரதா அம்மா அங்கு வந்து, என்னடா கிளம்புறதுக்குள்ளே 2 பேரும் சோகமா உட்கார்ந்துட்டீங்களே? இன்னைக்கு இரவு ஒரு சிறப்பான விருந்து வைத்திருக்கிறேன். சீக்கிரமா வாங்க என்று எங்களை அழைத்தார். அன்று இரவு சாரதா அம்மா ஒரு பாரம்பரியப்படி ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு செய்திருந்தார். அண்ணியின் அப்பா இப்போது நன்றாக எழுந்து நடமாடத் தொடங்கியிருந்தார். உணவு உண்ணும்போது சாரதா அம்மா என்னை நோக்கி, கார்த்திக், நீங்க திருச்சிக்கு திரும்பி போனதும் உங்க அப்பாவிடம் ஒன்னு சொல்லணும். மீனாவுக்கு இங்கேயே ஒரு சிறிய தொழில் ஆரம்பிச்சு கொடுக்க அவங்க அப்பா விரும்புறாரு. அதனால அவ அடிக்கடி வந்துட்டு போக நீங்கதான் உதவி செய்யணும் என்றார். இதைக் கேட்டதும் அண்ணி மீனா ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தார். கிளம்பும்போது சாரதா அம்மா என் கையை இறுகப் பிடித்துக் கொண்டு, தம்பி, என் மகளை நன்றாக கவனித்துக்கொள். அவள் என்ன வேலை செய்யச் சொன்னாலும் நீ செஞ்சு அவளை சந்தோஷப்படுத்தணும். அவ அங்க ரொம்ப தனிமையா உணர்றான். நீதான் அவளுக்கு துணையா இருக்கணும் என்றார். அவர் கண்களில் தெரிந்த அந்த உறுதியான பார்வை எனக்கு மேலும் புரிய வைத்தது. பேருந்தில் மீண்டும் திருச்சிக்கு திரும்பிக் கொண்டிருந்தோம். இப்போது எங்களுக்குள் பழைய தயக்கமோ அந்நிய உணர்வோ எதுவுமே இல்லை.
அண்ணி மீனா என் தோளில் சாய்ந்து கொண்டு அமைதியாக ஜன்னல் வழியாக வெளியே பார்த்துக் கொண்டிருந்தார். திருச்சி பேருந்து நிலையத்தில் அண்ணன் சுரேஷ் எங்களை வரவேற்க காத்திருந்தார். வீட்டு வாசலில் கால் வைக்கும்போதே அந்த பழைய அமைதி மீண்டும் எங்களைச் சூழ்ந்தது. ஆனால் எனக்கும் அண்ணிக்கும் மட்டும் தெரியும், அந்த மௌனத்திற்கு அடியில் இப்போது ஒரு புதிய நட்பும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்கும் பிணைப்பும் உருவாகியிருக்கிறது என்று. அடுத்த நாள் காலையில் கோயம்புத்தூர் பேருந்து நிலையத்திற்கு பேருந்து ஏறியபோது அண்ணி மீனா பழைய மீனாவாக இல்லை. அவரிடம் ஒரு புதிய தன்னம்பிக்கையும் உற்சாகமும் தெரிந்தது. பேருந்தில் ஏசி பகுதியில் கதவை மூடியதும் அண்ணி தன் பையில் இருந்த ஒரு சிறிய பரிசு பெட்டியை எடுத்து என்னிடம் நீட்டினார். அது என்ன அண்ணி என்று நான் கேட்டேன். திறந்து பார். அதில் ஒரு அழகான கைக்கடிகாரம் இருந்தது. இது எதுக்கு அண்ணி என்றேன். இது வெறும் கைக்கடிகாரம் இல்ல கார்த்திக். இனிமேல் உன்னோட நேரம் எப்போதும் இனிமையாகவே இருக்கணும். நான் கொடுக்கிற அன்பளிப்பு. அப்புறம் அந்த போன்ல நான் பேசிய அந்த தோழி இருக்காளே, அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன் எனக்கு தெரியும். அவன்கிட்டயும் பேசிட்டேன். நீ அவளுக்கு இனிமையான போன்ல பேசலாம் என்று அண்ணி சிரித்தார். எனக்கு ஆச்சரியமும் நெகிழ்ச்சியும் ஒரே சேர ஏற்பட்டது. அண்ணி எனக்காக இவ்வளவு தூரம் யோசிக்கிறார் என்பது என் மனதை நிறைத்தது. பேருந்து திருச்சிக்கு வந்து சேர்ந்ததும் அண்ணன் சுரேஷ் நிலையத்தில் காத்திருந்தார். காரில் ஏறிவிட்டுச் செல்லும் வழியில் அண்ணன் சுரேஷ் கேட்டார், என்ன மீனா, அப்பா எப்படி இருக்கார்? கார்த்திக் உன்னை தொல்லை செய்யாமல் கூட்டிட்டு வந்தானா? அண்ணி மீனா என் பக்கம் திரும்பி ஒருவிதமான புன்னகையுடன், சுரேஷ், கார்த்திக் மாதிரி ஒரு தம்பி கிடைக்க நான் ரொம்ப பாக்கியசாலி. அவன் என்னை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டான் என்றார். அண்ணன் முகத்தில் ஒரு லேசான புன்னகை தோன்றியது. வீட்டுக்குள் நுழைந்ததும் அப்பா ஹாலில் அமர்ந்திருந்தார். நாங்கள் இருவரும் சென்று அவர் பாதத்தில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோம். எப்போதும் கண்டிப்பாக இருக்கும் அப்பா அன்று அண்ணியை பார்த்து, மீனா, உன் அப்பா உடம்பு இப்போ சரியாயிருக்கா? நீ இன்னும் சில நாட்கள் அங்கே தங்கியிருக்கலாம் என்று சொன்னார். அப்பாவின் வாயிலிருந்து வந்த அந்த மென்மையான வார்த்தைகள் அன்னிக்கும் எனக்கும் பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தின. வாழ்க்கை எப்போதும் ஒரே சீரான நேர்கோட்டில் செல்வதில்லை. இந்த பயணம் எங்களுக்குள் இருந்த தயக்கத்தை உடைத்து ஒரு அழகான நட்பை ஏற்படுத்தி ஒரு புதிய புரிதலை உருவாக்கித் தந்தது. அண்ணி மீனாவுக்கு இப்போது நான் வெறும் தம்பி மட்டுமல்ல, ஒரு நெருங்கிய தோழனும் கூட. திருச்சி வீட்டின் அந்தச் சுவர்களுக்குள் இப்போது பழைய பயமோ அமைதியோ இல்லை. மாறாக யாருக்கும் தெரியாத ஒரு அழகான மகிழ்ச்சி நிரம்பி இருக்கிறது. கண்டிப்பான அந்த வீட்டின் விதிமுறைகளுக்கு நடுவே யாருக்கும் தெரியாமல் மெதுவாக துளிர்த்த ஒரு சின்னச் செடி போல் எங்கள் நட்பு வளரத் தொடங்கிவிட்டது. வாழ்க்கை பயணம் எத்தனையோ திருப்பங்களைக் கொண்டது. அதில் அண்ணி மீனாவுடன் நான் சென்ற இந்த பயணம் என் பார்வையை முற்றிலுமாக மாற்றிவிட்டது. இதுபோன்ற இனிமையான கதைகளை தொடர்ந்து கேட்க விரும்பினால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். டெய்லி உங்களுக்கு ஒரு கதை வரும். நன்றி, வணக்கம்.